ஏழாவது அத்தியாயம். அத்த சப்தமோऽध्यायः ஞானவிஞ்ஞானயோகः. ஸ்ரீபகவானுவாச்ச மய்யாசக்தமனாः பார்த்த யோகம் யுஞ்சன்மதாஸ்ரயः அசம்சயம் சமக்ரம் மா யதா ஞாஸ்யசி தத் ஷ்ருணு ஞானம் தேஹம் சவிஜ்ஞானம் இதம் வக்ஷ்யாம்யசேஷதः யஜ்ஞாத்வா நேஹ பூயோன்யத் ஞாதவ்யம் அவசிஷ்யதே. மனுஷ்யாணாம் சஹஸ்ரேஷு கஷ்சித் யததி சித்தயே யததாம் அபி சித்தானாம் கஷ்சின் மாம் வேத்தி தத்வதः. பூமிராபோ நலோ வாயுः கம் மனோ புத்திரேவ ச அஹங்கார இதி யம்மே பின்னா பிரகிருதிரஷ்டதா அபரேயமிதஸ்த்வன்யாம் பிரகிருதிம் வித்தி மே பராம். ஜீவபூதா மகாபாஹோ யயேதம் தார்யதே ஜகத் ஏதத் யோனீனி பூதானி சர்வாணீத்யுபதாரய அஹம் கிருத்ஸ்னஸ்ய ஜகதः பிரபவः பிரளயஸ்ததா மத்தः பரதரம் நான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் ப்ரோதம் சூத்ரே மணிகணா இவ. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு முதல்ல ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணார். முதல் 6 அத்தியாயம் பிரதம ஷட்கத்தில் ஆத்ம அனாத்ம விவேகம் சொல்லப்பட்டது. கர்மயோகம் அதிகமாக உபதேசிக்கப்பட்டது. மூன்றாவதாக நம்முடைய சுய முயற்சி. இந்த 3 விஷயங்கள் பிரதானமாக முதல் 6 அத்தியாயத்தில் சொல்லப்பட்டதுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்து த்விதீய ஷட்கம் 2வது 6 இது ஈஸ்வரனை பற்றி பிரதானமாக சொல்லப்பட்டு, ஆனால் ஜீவனை பற்றி பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம இதில் பார்க்க போகிறது ஈஸ்வரன். ஈஸ்வரன்னா யார், ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் என்ன, ஈஸ்வர பக்தி எதனால் பண்ணணும், ஈஸ்வர பக்தி எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி ஈஸ்வரனுடைய அனைத்து விசாரங்களையும் இப்போ நம்ம பகவான் சொல்கிறாருன்னு பார்த்தோம். இது பேர் ஞான விஞ்ஞான யோகம். ஞானம்னா சகுண பிரம்ம ஈஸ்வரனை பற்றிய அறிவு, உருவக்கடவுளை பற்றிய அறிவு. விஞ்ஞானம்னா நிர்குண பிரம்மத்தை பற்றிய அறிவு, உருவத்தை கடந்த அந்த இறைவனை பற்றிய அறிவு. இவ்வளோ நாள் முதல்ல நம்ம ஒரு இடத்துல ஒரு வடிவத்தில் ஒரு பெயரில் இறைவனை நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்போ பகவான் அதை நம்மளுடைய அடுத்த பரிமாணத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு வர்றாரு. உண்மையிலே இறைவன்னா யார், ஜெகத்துனா என்ன அப்படிங்கிற இந்த விசாரத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதை பரா பிரகிருதி அபரா பிரகிருதி அப்படின்னு 2ஆக பிரிச்சார். கொஞ்சம் முதல்ல கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி ஒரு நியூஸ் ஹெட்லைன்ஸில் முக்கிய செய்திகள் சொல்கிற மாதிரி முதல்ல ஒரு 10-15 ஸ்லோகத்தில் சொல்ல வேண்டிய சாராம்சத்தை சொல்கிறார். இனி இந்த 6 அத்தியாயத்தில் பூரா இதை திரும்ப திரும்ப விளக்க போகிறார். அதனால் புரியலேன்னு கவலைப்பட வேண்டாம். நமக்கு ஈஸ்வரன்னா யாருங்கிறத அறிவுபூர்வமாக நமக்கு புரிய வைக்கிறார். எப்படி நிர்குண பிரம்மத்திலிருந்து உருவம் பெயரற்ற அந்த இறைவனிடமிருந்து எப்படி இந்த ஜெகத் உண்டாயிற்று அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 2 விஷயம் சொன்னார். இதில் 2 பிரகிருதி இருக்குது, பரா பிரகிருதி அபரா பிரகிருத்தின்னு சொன்னார். பரா பிரகிருத்திங்கிறது நிர்குண பிரம்மம், அபரா பிரகிருத்திங்கிறது மாயை அல்லது சகுண பிரம்மம்னு பார்த்தோம். இப்போ 2 விஷயம் நமக்கு. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்ங்கிறத பகவான் சொன்னார். இதை தெரிஞ்சிக்கிறதன் மூலமாக உனக்கு வாழ்க்கையில் மேலான புருஷார்த்தம் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னார்.
இறைவனுடைய பற்றி உண்மையான சொரூபத்தில் தெரிஞ்சுக்கிறது மூலமாக இனி அறிவதற்கு எதுவுமே இல்லை, இனி அடைவதற்கு எதுவுமே இல்லைங்கிற பூர்ணமான நிறைவு வரும் அப்படிங்கிறத முதல்ல பிரயோஜனத்தை சொல்லிட்டார். அப்புறம் அடுத்து அதனுடைய முக்கியமான அதனுடைய ரேர்னஸ் எவ்வளோ, அதுக்கு மனுஷியானாம் சஹசிரேஷு கஷ்டித் யததி சித்தையன்னு சொன்னார். அது எவ்வளோ கொஞ்சம் ஈஸியான விஷயம் கிடையாது. நீ நிர்குண பிரம்மத்தை புரிஞ்சிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. யாரோ ஒருத்தர் தான் இதை நல்லா புரிஞ்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அரிதான தன்மையை முதலே சொன்னார். கொஞ்சம் கவனமாக கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இதனால் நமக்கு கிடைக்கிற பிரயோஜனம் ரொம்ப வார்த்தைகளால் விளக்க முடியாத பிரயோஜனம் நமக்கு கிடைக்கிது. இந்த இறைவனை நம்ம உருவமற்ற இறைவனாக நம்ம தெரிஞ்சுக்கிற போது அதுக்காக முதல்லையே அதை ரொம்ப ரேர்னு சொன்னார். யாரோ ஒருத்தருக்கு தான் இது கிடைக்கிது அப்படிங்கிறத சொல்லிட்டு எப்படி இந்த சிருஷ்டி வந்துச்சு அப்படிங்கிறதுல 8 தத்துவங்கள் இருக்குது அப்படின்னார். பின்னா பிரகிருதிஹி அஷ்டதா. இந்த மாறுகின்ற உலகத்தில் 8 விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. இதற்கு ஆதாரமான அந்த பராபிரகிருதி மாறாததாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி ஒளியாகி உண்மையுமாய் இன்மையுமாய் யான் எனது என்று அவரவரை கூட்டாள். இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? எதுலேருந்து வந்துச்சு? அந்த ஒரு ஈஸ்வரன்கிட்ட இருந்து, அந்த நிர்குணமான அந்த மெய்ப்பொருள்கிட்ட இருந்து தான் இந்த சிருஷ்டி வந்துச்சு. எப்படி வந்துச்சு? மாயையினால் வந்துச்சின்னு பார்த்தோம். இப்போ எல்லாருக்கும் எல்லா உலகத்தில் எல்லா விஷயத்துக்கும் படைப்புக்கு 2 விஷயம் வேணும்னு பார்த்தோம். நிமித்த காரணம், உபாதான காரணம். ஒரு டெஸ்க் இருக்குன்னா ஆசாரியும் வேணும், மரமும் வேணும். இப்போ இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு எதுலேருந்து எப்படி படைக்கப்பட்டது அப்படின்னா, இறைவன் தன்னிடமிருந்தே தன்னுடைய மாயா சக்தினால் தானே உலகமாக காட்சியளிக்கின்றார்ங்கிறத பார்த்தோம். நிமித்த காரணம், உபாதான காரணம் 2 நமக்கு நல்லா புரியணும். உபாதான காரணம் அப்படின்னா அது சிருஷ்டி ஸ்திதி லய காரணம், 3க்குமே அது காரணமாக இருக்கின்றது. இப்போ நமக்கு ஒரு பானை இருக்குது. அந்த பானைக்கு உபாதான காரணம், மெட்டீரியல் காஸ் என்னது? மண். அப்போ அந்த பானையோட சிருஷ்டிக்கும் மண் காரணம், ஸ்திதி அது பானையாக இருப்பதற்கும் மண் காரணம், அது லயத்துக்கும் மண் காரணம். மண் இருந்தால் தான் பானை தோன்றி இருந்து மறைய முடியும். உபாதான காரணம்ங்கிறது சிருஷ்டி ஸ்திதி லய காரணம். நிமித்த காரணம் அப்படிங்கிறது சிருஷ்டி மாத்திர காரணம், சிருஷ்டிக்கு மட்டும் காரணம். உபாதான காரணம்ங்கிறது தொடர்ந்து இருக்கின்றது. நிமித்த காரணம், இப்போ டெஸ்க்கு செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அந்த ஆசாரி நம்ம கூட இருக்க மாட்டார், டெஸ்க்கு மட்டும்தான் நம்ம கூட இருக்கும். இப்போ இந்த சிருஷ்டியில் இந்த படைப்பிற்கு இறைவன் உபாதான காரணமாகவும் இருக்கின்றார், நிமித்த காரணமாகவும் இருக்கின்றார். இப்போ இந்த உலகம் முழுவதும் இறைவன் நிறைந்து இருக்கின்றார். அதான் பார்த்தோம், சூத்திரே மணிகனாயிவ. எப்படி அந்த மணிகளுக்கு எல்லாம் அந்த நூலானது கோர்க்கப்பட்டு இருக்கின்றதோ அதுபோல இந்த உலகத்திற்கு ஆதாரமாக இறைவன் இருக்கின்றார். எப்படி தங்கத்தையும் நகையும் என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. நகை பூரா என்ன ஊடுருவி இருக்கு? தங்கம் ஊடுருவி இருக்கு. ரெண்டும் என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. அதுபோல இந்த உலகம் முழுவதும் இறைவன் இறைந்து கிடைக்கின்றார். இறைந்து கிடைப்பதால் தான் அவருக்கு இறைவன்னு பேர். இப்போ முதல்ல இவ்வளோ நாள் நம்ம ஒரு சின்னமாக ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இறைவனை நமக்கு வேறாக ஏதோ ஒரு இடத்துல சொர்க்கத்தில் எங்கேயோ இருக்கிறதா என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? நினச்சி நம்ம பிரார்த்தனை பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு ஒரு புதிய ஒரு ஞானத்தை கொடுக்குறார். ஞானத்தை கொடுத்து புரிய வச்சு இது என்ன பண்ணுறாரு? ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி. எதெல்லாம் நீ பார்க்குறியோ பார்க்குறது எல்லாம் இறைவனை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு நம்மளுடைய பார்வையவே மாற்றுறார். ஏன்னா நம்ம பிறக்கும் போதே நம்ம வாழ்க்கையில் உலகத்தை 2ஆக பிரித்து தான் பிறக்கிறோம். இது எனக்கு பிடிச்சது, இது எனக்கு பிடிக்காதது. ஏன் எனக்கு பிடிக்குது இது தெரியாது, ஏன் இது எனக்கு பிடிக்கலை தெரியாது. நமக்கு ஏதோ ஒரு வாசனைனால இந்த காய் எனக்கு பிடிக்குதுன்னு சொல்கிறோம், இது எனக்கு இந்த கலர் பிடிக்குது. ஏன் பிடிக்குது நமக்கு ரீசன் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு வாசனைனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு இந்த ராகத்வேஷத்தோடே தான் நம்ம பிறக்கிறோம். இவங்களை எனக்கு பிடிக்கும், இவங்களை எனக்கு பிடிக்காது. ஒருத்தருக்கு விரோதியாக இருக்கிறவங்க இன்னொருத்தருக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு
அப்போ ஃப்ரெண்டு விரோதிங்கிறது அந்த பர்சன் கிட்ட இல்லை. ஒரே பர்சன் ஒருத்தருக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருக்காங்க, இன்னொருத்தவங்களுக்கு அவங்கள பார்த்தாலே ஓடி போயிடுற மாதிரி. அப்போ அந்த பர்சன் கிட்ட குறை கிடையாது, அது நமக்கு நம்மளுடைய விருப்பு வெறுப்பு தான் காரணமாக இருக்கின்றது. இப்போ நமக்கு உலகத்தையே நமக்கு இறைவன் பார்க்குற பார்வையவே மாற்றி கொடுக்குறாரு. இதில் முதல்ல என்ன பண்ணிட்டாரு, ஞானத்தை கொடுக்குறார். எப்படி இந்த உலகம் என்பது இறைவனுக்கு வேறாக இல்லவே இல்லை. அந்த பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி, மாறிக்கிட்டு இருக்கிற அம்சம் ஒன்று இருக்குது, மாறாத அம்சம் ஒன்று இருக்குது. நகை மாறிக்கிட்டே இருக்குது, தங்கம் என்ன பண்ணுறதில்ல, மாறவே இல்லை. கொஞ்ச நாள் இந்த டிசைனு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், உருக்கி வேறு டிசைன், மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் தங்கம் மாறுவதில்லை. அதே மாதிரி ரெண்டு பிரகிருதி இருக்குது, ஒன்று பராப்பிரகிருதி அபராப்பிரகிருத்தின்னு பார்த்தோம். ஒன்று பிரம்ம அம்சம், இன்னொன்று மாயா அம்சம். ஒன்று மாறுகின்ற அம்சம், ஒன்று மாறாத அம்சம். ஒன்று நிர்குண அம்சம், இன்னொன்று சகுண அம்சம். ரெண்டையும் பிரிக்க முடியாது. இது இல்லாமல் அது கிடையாது, அது இல்லாமல் இது கிடையாது. அதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். மத்த பரதரம் நாண்யத்து கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோத்தம் சூத்திரே மணிகனாயிவ. எப்படி ஒரு நூலில் மணிகள் கோர்க்கப்பட்டிருக்கின்றதோ அதுபோல இந்த உலகமானது இறைவனை ஆதாரமாக கொண்டு உள்ளது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ஒரு உபநிஷத்து இருக்கு, ஈசாவாசிய உபநிஷத்துன்னு இருக்கு. அது முதல் மந்திரம் எடுத்த உடனேயே ஈசாவாசியம் இதம் சர்வம்னு, இந்த உலகத்தெல்லாம் இறைவனை வச்சு மூடு அப்படின்னு. இறைவனை வச்சு மூடுனா என்ன அர்த்தம், எல்லாவற்றையும் இறைவனாக பார். நம்மளுடைய புத்தியில் இருக்கிற அந்த குறுகிய புத்தியை கொஞ்சம் கொஞ்சமாக விசாலமாக கொண்டு வரும். ஏன்னா நமக்கு கர்மயோகத்தில் நமக்கு சகுண ஈஸ்வரன் தான் நம்ம சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இறைவனோட பார்ட்னர்ஷிப்னு சொல்கிறோம். ஈஸ்வர அர்ப்பண புத்தி, ஈஸ்வர பிரசாத புத்தி, அது சகுண ஈஸ்வரன் தான், உருவக்கடவுளை தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்மளை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு வருது. நமக்கு இறைவனை எல்லாமா பாரு, உலகம் என்பது இறைவன் தான் உலகமாக காட்சி அளிக்கின்றார் அப்படிங்கிறதுக்கு நம்மளை 8லேருந்து 12 வரைக்கும் இனி சொல்ல போகிறதுல ஈஸ்வர தர்ஷன உபாயம், கடவுளை எப்படி பார்க்குறது. இப்போ நம்ம இவ்வளோ நாள் திருப்பதிக்கு டிக்கெட் எடுத்து அங்கே போய் லைனில் நின்று கஷ்டப்பட்டு என்ன பண்ணியிருப்போம், பார்த்துருப்போம். அது நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். நமக்கு இப்போ அடுத்து எப்படி இறைவனை எல்லாவற்றிலும் இறைவனை எப்படி பார்க்கறது அப்படிங்கிறதுக்கு ஒரு அபியாசம், ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறார். ஏன்னா இனி அடுத்து விஸ்வரூப தர்ஷன யோகத்தில் எல்லாம் இறைவனாக காட்சி கொடுக்க போகிறார். அதுக்கு இப்போவே மைண்டை ப்ரிப்பேர் பண்ணுறார். நமக்கு இது ரொம்ப தேவை. இது இருந்தால் தான் நம்மளால் இந்த ஞானம், அந்த பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னோ பிரம்மனாகுதோன்னு படித்தோம். எல்லாம் பிரம்மன்கிறத பார்க்கணும். நமக்கு அதுதான் இந்த வாழ்க்கையினுடைய லட்சியம். அதுக்கு இந்த உபாசனை, இந்த இறைவனை எப்படி நம்ம வழிபடுறது, இந்த உபாசனை ரொம்ப ரொம்ப அவசியம். கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஒரு எப்படி 6 அத்தியாயத்தில் முதல் 6 அத்தியாயத்தில் நம்ம கர்மயோகம்னா என்னன்னு டான்னு சொல்கிற மாதிரி நமக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி பகவான் புரிய வச்சாரோ, அதே மாதிரியே நமக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை புரிய வைப்பார். அதனால் புரியலேன்னு பயப்பட வேண்டாம். இப்போ முதல்ல 8லேருந்து 12 வரைக்கும் இந்த ஈஸ்வர தர்ஷன உபாயம், இறைவனை எப்படி பார்ப்பது, ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம இங்கே அங்கே போய் கடவுளை தபம் பண்ணி இது பண்ணி அதெல்லாம் சிரமமே படாமல் எப்படி எப்பவும் ஈஸ்வர தர்ஷனத்தோடு இருப்பது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறார். 8 ரசோஹமப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூரியயோ பிரணவ சர்வ வேதேஷு शब्दः के पौरुषं नृषु रसोऽहम् अप्सु कौन्तेय प्रभास्मि शशि सूर्ययो प्रणवः सर्ववेदेषु शब्दः के पौरुषं नृषु. இப்போ நம்ம இவ்வளோ நாள் உலகத்தை நம்மளுடைய உணர்ச்சிகளை வச்சு தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நமக்கு ஒரு அறிவை வச்சு பார்க்குறதுக்கு ஒரு உபாயம் சொல்கிறார். ஒரு பெரிய அபியாசம் கொடுக்குறார், ஒரு ப்ராக்டிஸ். பேர் ஞான அபியாசம். அபியாசம்னா என்னது, திரும்ப திரும்ப செய்வது.
ரசோகம் அப்சு கௌந்தேய. கௌந்தேய அர்ஜுனா, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்சு, அப்னா வாட்டர், தண்ணி, நீரில் நான். ரசக, ரசம்னா சுவை, நீரில் இருக்கின்ற சுவை நான் தான். நீர் மட்டும் இல்லை, என்னென்னலாம் ஒரு டேஸ்ட் இருக்கோ, சாப்பிடும்போது டேஸ்ட் எப்படி உண்டாது, அதில் இருக்க அந்த சுவையாக இருப்பது யார்? இறைவன் தான் அதுக்கு சுவையாக இருக்கின்றார். ரசோகம் அப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூரியையோ, இந்த நிலவிலையும் சூரியன்லையும் இருக்கின்ற அந்த ஒளி நான் தான். யோசிச்சு பாருங்க, அதுக்கு ஒரு என்ன ஒரு அற்புதமான ஒரு படைப்பு நமக்கு அதில் நான் தான் இருக்கேன், அது நான் தான், வேறு யாரும் கிடையாது. பிரணவக சர்வ வேதேஷு, வேதங்கள். பிரணவம், பிரணவம்னா ஓங்காரம். ஓங்காரங்கிறது பிரம்மத்தை குறிக்கின்ற மேலான சப்தம் சொல்கிறது. அதில் 3 சிலபிள் இருக்குது. அகாரம், உகாரம், மகாரம். அ உ ம 3 சேர்ந்து தான் ஓம்னு இருக்குது. அ அப்படின்னா எந்த வார்த்தை பேசணுன்னாலும், எந்த லாங்குவேஜில் என்ன பேசணுன்னாலும் வாயை திறந்தா திறக்கணும். வாயை மூடுனா தான் மூடணும். எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் வாயை திறந்து பேசணுன்னா ஆன்னு திறக்கணும், பேசி முடிக்கணும்னா மூடணும். இதுக்கு இடையில அந்த உக்காரங்கிறது மற்ற எல்லா வார்த்தைகளையும் குறிக்குது. அப்போ எல்லா வார்த்தைகளாக இருப்பது, சப்தமாக இருப்பது யாரு? அந்த இறைவன் தான் சப்தமாக இருக்கு. சப்த ரூபமாக இருப்பது இறைவன் தான். சப்த கே பௌருஷம் ரிஷு. கேன்னா ஆகாசம். அந்த ஆகாசத்தினுடைய குணம் சப்தம். ஆகாசத்தினுடைய குணமானது சப்தம். அந்த சப்தம் எப்படி உண்டாயிற்று? அந்த இறைவனால் உண்டாக்கப்பட்டது. அந்த இறைவன் தான் சப்த ரூபமாக, நாத ரூபமாக இருக்கின்றார். பௌருஷம் ரிஷு. ரிஷுனா ஆண்கள், பௌருஷம்னா ஆண்மை. ஆண்கள் கிட்ட ஆண் தன்மையாக இருக்கிறது இறைவன் தான். நம்ம எல்லாம் போட்டுக்கலாம். பெண்கள் கிட்ட இருக்கின்ற பெண் தன்மையாக இருப்பது இறைவன் தான். இப்போ இறைவனை தவிர எதுவுமே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப. ஏன்னா இப்போ நமக்கு இப்போ ஒரு கரெக்ஷன் பண்ணுறார். நம்மளுடைய பார்வையில் சிந்திக்கும் முறையில் ஒரு கரெக்ஷன். இவ்வளோ நாள் நம்ம ஒருத்தனையும் தனித்தனியாக பார்த்துட்டு இருந்தோம். இப்போ எல்லாத்தையும் இறைவனாக பாரு அப்படின்னு ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறார். ஏன்னா இது நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா வேதாந்தம் புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு இதில் நமக்கு அனாத்ம விவேகம் கொடுத்துட்றாரு. குருபரானந்தர் எப்பயுமே சொல்லுவார், வேதாந்தா இஸ் அ டபுள் எட்ஜ்டு வெப்பன்னு சொல்லுவார். நமக்கு இந்த விஷாலமான புத்தி இல்லை அப்படின்னா நம்ம என்ன ஆகும்னா எப்போ பார்த்தாலும் எல்லாரும் ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருப்போம். நமக்கு குறை ரொம்ப நிறைய பார்க்காம ஏன்னா குறைய நிறைய பிரிக்க தெரியும் நமக்கு. இப்போ நம்ம கான்சன்ட்ரேஷன் எதில் போயிரும்னா குறையவே பார்க்க தொடங்கிடும். அதனால தான் இந்த விஷாலமான நம்ம புத்தி நமக்கு ரொம்ப தேவை. அப்போ அறிவில் ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டார் முதல்ல. எதில்? ஆத்மா அனாத்ம விவேகம்னு சொல்லும்போது அறிவில் ஒரு மாற்றம் வந்துடுச்சு. இப்போ நமக்கு பழக்கத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றார். நம்ம பழக்க வழக்கத்தில் பழக்கத்தால் உண்டான ஒரு தவறான பழக்கத்தை நல்ல பழக்கத்தை வச்சு தான் மாற்ற முடியும். அதை ஒரு நாளில் என்ன பண்ண முடியாது, ஒரு நாளில் புரிஞ்சிட்டாலும் அதை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது நம்மளால். அதுக்காக தான் ஒரு அபியாசம் கொடுக்குறாரு. எதெல்லாம் நீ பார்க்குறியோ, இப்போ இதில் குறிப்பிட்ட சில விஷயம் கொடுத்துருக்காரு. நீ எதெல்லாம் பார்க்குறியோ, எதெல்லாம் டேஸ்ட் பண்ணுறியோ, யாரெல்லாம் பார்க்குறியோ எல்லாரும் என்னன்னு பாரு, இறைவனே பார். ஏன்னா அது பாவனை கிடையாது, அது ஃபேக்ட். எதனால்? சூத்ரே மணிகனா இவ, எல்லாவற்றிலும் இறைவன் தான் என்னவா இருக்க ஊடுருவி கொண்டு இருக்கின்றார். அப்போ இந்த ஞானத்தோடு என்ன பண்ணு, நீ அந்த அபியாசத்தை நீ கொஞ்சம் கொஞ்சமாக பழகுவாயாக அப்படிங்கிறதுக்கு. ரொம்ப வாழ்க்கையில் நமக்கு துன்பத்துக்கு காரணமே என்ன அப்படின்னா நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய ஆட்டிடியூடில் சேஞ்ச் இல்லைன்னு அர்த்தம். எதையுமே நம்ம துன்பமாக பார்க்காம அது என்ன பண்ணுறோம், நம்ம அந்த ஆட்டிடியூடில் ஒரு மாற்றத்தை கொண்டு பண்ணும்போது, சரியான அறிவை நம்ம கொண்டு வரும்போது துன்பத்திலேருந்து முழுமையாக விடுபட முடியும். இப்போ இதுக்கு ஒரு பெரிய உபாயத்தை கொடுக்குறார் நமக்கு. நம்ம 12 வரைக்கும் இதை தான் மாற்றி மாற்றி சொல்ல போகிறார். 9
புண்ணியோ கந்தः பிருத்திவ்யாஞ்ச தேஜஸ்சாஸ்மி விபாவசௌ ஜீவனம் சர்வபூதேஷு தபஸ்சாஸ்மி தபஸ்விஷு புண்ணியோ கந்தः பிருத்திவ்யாஞ்ச தேஜஸ்சாஸ்மி விபாவசௌ ஜீவனம் சர்வபூதேஷு தபஸ்சாஸ்மி தபஸ்விஷு பிருத்திவியாம் புண்ணிய கந்தக. பிருத்திவினா பூமி. பூமியினுடைய குணம் மனம், மண் வாசனைன்னு சொல்கிறோம். அந்த பூமியில் இருக்கிற அந்த வாசனைங்கிற குணம் நான் தாங்கிறார் புண்ணியோ கந்தக. புண்ணிய கந்தம்னா நல்வாசனை, நல்ல துர்வாசனை கிடையாது, நல்ல சுகந்த வாசனை. பூ இருக்குது, நல்லா அப்படியே ஜம்முன்னு மணக்குது. அந்த மனம் எங்கேருந்து வந்துச்சு? அந்த மனமாக நான் தான் இருக்கேன். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணு, எதெல்லாம் நீ நல்லா இருக்குன்னு ரசிக்கிறியோ, கெட்டதும் எல்லாம் இறைவன்னு சொல்ல போகிறாரு. முதல்ல நல்லதெல்லாம் சொல்கிறேன். எதெல்லாம் நீ ரசிக்கிறியோ, எதெல்லாம் உயர்வாக நினைக்கிறியோ, உன்கிட்ட இருக்க உயர்வானது மற்றவங்க கிட்ட இருக்கிற, ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். உன்கிட்ட இருக்கிற உயர்வானது மற்றவங்க கிட்ட இருக்கிற உயர்வானது எல்லாம் யாரு? இறைவன் தான். இறைவன் இல்லாட்டி என்ன பண்ண முடியாது? எதுவும் பண்ண முடியாது. புண்ணியோ கந்தக பிருத்திவியாஞ்ச தேஜஸ்சாஸ்மி விபாவசௌ. விபாவசௌன்னா அக்னி. அக்னியில் அந்த சுடும் தன்மை எப்படி வந்துச்சு? இறைவன் தான் சூடாக இருக்கார். ஜீவனம் சர்வபூதேஷு தபஸ்சாஸ்மி தபஸ்விஷு. ஜீவனம் சர்வபூதேஷு, எல்லா உயிர்களிடம் இருக்கின்ற அந்த உயிர் தத்துவம் யாரு? இறைவன் தான் உயிராக இருக்கார். ஏன்னா நம்ம எத்தனையோ டெஸ்ட் பேபி அது இதுங்கிறோம், அதுக்கு ஒரு உயிரை கொடுக்கறது யாரு? நீ என்ன பண்ண, சயின்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும்? அதுலேருந்து தான் தொடங்க முடியும். இப்போ ஜீவனம் சர்வபூதேஷு, எல்லா உயிர்களுக்கு உயிராக நான் தான் இருக்கேங்கிறார் கிருஷ்ணர். தபஸ்சாஸ்மி தபஸ்விஷு, இந்த தபஸ்விகளில் உள்ள தவமாக நான் தான் இருக்கின்றேன். இதை நம்ம மெட்டீரியலாகவும் எடுத்துக்கலாம், ஸ்பிரிச்சுவலாகவும் எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ ஆன்மீகத்தில் தவம் பண்ணுறவங்க சாதனையாளர்களாக இருப்பதும் இறைவன் தான், லௌகீகத்தில் சாதனையாளர்களாக இருப்பதும் இறைவன் தான். இதை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு மேலே எப்போவுமே வாழ்க்கையில் நமக்கு மேலே கொஞ்சம் பேர் இருப்பாங்க, நமக்கு கீழே கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இப்போ நம்ம அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும்? நமக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்து என்ன ஆகும்? நமக்கு பொறாமை வரும். நமக்கு கீழே இருக்கிறவங்கள பார்த்து என்ன பண்ணுவோம்? நம்ம துச்சமாக பார்ப்போம். அவங்களுக்குலாம் அப்படி என்ன சொல்லுவோம்? நம்ம கீழே பார்க்குறோம். அப்போ அது இருக்கவே கூடாது. நமக்கு எல்லாற்றையும் இறைவனாக பாரு, டிவினைசிங் யுவர் விஷன். அப்படியே இறை நம்மளை கண்ணையே என்ன பண்ணுறது? இறைமயமாக ஆக்கு. உன்னுடைய பார்வையை இறைமயமாக்கு. எல்லாவற்றையும் இறைவனாகவே பாரு. இதை பண்ண என்ன ஆகும்னா, நமக்கு நிறைய மன அமைதி கிடைக்கும். பிரச்சனைகள்லாம் தீருதோ தீரலையோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நமக்கு ஆத்மா புரியுதோ புரியலையோ அது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். எல்லாரும் இறைவனை பார்க்க தொடங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை வரும். நமக்கு ஒரு மேல் மனசில் ஒரு அமைதி கண்டிப்பாகவே கிடைக்கும். இப்போ ஒன்னொன்னையா எடுத்து சொல்கிறாரு. மொத்தமாக ஒரே எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? நம்ம ஃபோனை தான் வச்சுட்டு உட்காந்துருப்போம். அதனால் என்ன பண்ணுறாரு? இன்னும் விஸ்வரூப தியானம்னா தியானத்தில் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். நமக்கு இந்த தியான கைடட் மெடிடேஷனில் எப்படி நம்மளுக்கு மனசை கான்சன்ட்ரேஷனுங்கிறது அது ஒரு பக்கம். மனசுக்கு 3 தன்மை வேணும். நமக்கு மன ஒருமுகப்பாடு நமக்கு வேணும், மன தூய்மை வேணும், நமக்கு மனம் பறந்து விரிந்ததாக இருக்கும். 3 இருந்தால் தான் நம்ம மனம் அமைதியாக இருக்க முடியும். நம்ம கொஞ்ச நேரம் மனசை பிராணன் எல்லாத்தையும் ஒடுக்கி உட்கார்ந்தோம்னா கொஞ்ச நேரத்தில் மனம் கொந்தளிக்க தொடங்கிடும். அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு தூய்மையான மனசு தேவை, அதுக்கு நல்ல பண்புகள் தேவை. அப்புறம் அடுத்து விஷாலமான மனசு தேவை. அதுதான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மெடிடேஷனில் ஒன்றா கொண்டு போக போகிறோம். நமக்கு கான்சன்ட்ரேஷன் முக்கியம், நமக்கு வேல்யூஸ் ரொம்ப முக்கியம், அடுத்து எக்ஸ்பேன்ஷன் ரொம்ப முக்கியம். இப்போ இது நம்ம படிக்கிற இது இப்போ கிருஷ்ணர் சொல்கிறது எக்ஸ்பேன்ஷன். நமக்கு நம்மளுடைய மனம் நன்றாக விரிந்ததாக இருக்கணும். எல்லாரையும் இறைவனாக நம்மளால் பார்க்க முடியணும். அதுக்கு தான் பயிற்சி. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாரு? ஒன்றொன்னையாக எடுத்து சொல்கிறார்.
ருத்ரம் இருக்குது, ருத்ர பிரஷ்னம்னு இருக்குது. ருத்ரத்தில் இதே தான், எல்லாரையும் சிவனா பாரு அப்படின்னு இருக்குது. ருத்ர பிரஷ்னம் ஃபுல்லாக எல்லாம் கல் மண் திருடன் கொள்ளக்காரன் எல்லாரையும் இறைவனா பாருன்னு அந்த ருத்ரத்து ப்ராக்டிஸ். ஏன்னா நமக்கு எப்படி பிரித்தே பார்த்துருக்கோம். இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, சூரத்து, மித்ர, யுதாசீன, மத்தியஸ்த, துவேஷிய, பந்துன்னு என்ன பண்ணுற ஆளெல்லாம் பிரித்து வச்சுருக்கோம். எல்லாரும் என்ன பண்ணு, இறைவனா பாரு. 10 பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனம் புத்திர் புத்திமதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ்வினாம்யஹம் பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனம் புத்திர் புத்திமதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ்வினாம்யஹம் பீஜம் மாம் சர்வபூதானாம், எல்லா உயிர்களுக்கும், சர்வபூதானாம் மாம் பீஜம், பீஜம்னா மூல காரணம், விதை, பீஜம்னா விதை. எல்லா உயிர்களுக்கும் காரணமாக நான் தான் இருக்கேன். வித்தி பார்த்த சனாதனம், சனாதனம்னா அழியாதது, என்றும் அழியாத நான் தான் அனைத்து உயிர்களுக்கும் ஜீவனாக இருக்கின்றேன், விதையாக இருக்கின்றேன் என்பதை நீ அறிவாயாக. வித்தி பார்த்த சனாதனம். புத்திர் புத்திமதாமஸ்மி, புத்திமதக, புத்திமதகன புத்திமான், புத்திமான்களிடம் உள்ள புத்தியாக நான் தான் இருக்கேங்கிற. இப்போ நம்மக்கிட்ட ஒரு விசேஷமான ஒரு சக்தி இருக்குது, எனக்கு ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னா அந்த டேலண்ட் யார்? இறைவன் தான், நான் கிடையாது. இறைவன் தான் என்ன பண்ணுறாரு, இந்த எப்படி ஒரு ஃப்ளூட்டில் காற்று உள்ளே போனால் தான் அது யார் வாசிக்கிறவனுடைய அந்த சுவாசம்தான் என்னாது நாதமாக வெளிவருகின்றது. அந்த ஃப்ளூட்டுக்கு ஒரு பெருமையுமே கிடையாது, அந்த புல்லாங்குழல் ஒரு பெருமையுமே கிடையாது. அது நான் தான் சத்தம் போடுறேன்னு நினச்சா எவ்வளோ முட்டாள்தனமோ, அதுபோல் நான் தான் அறிவாளி, எனக்கு இந்த டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாதுங்கிறார். புத்திஹி புத்திமதாமஸ்மி. ஏன்னா நமக்கு அகங்காரம் வந்துடும், நான் ஆக்கும், நான் திட்டம் போட்டால் அப்படியாக்கும் அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது. நம்ம யாரையும் மேலாகவும் நினைக்கக்கூடாது, கீழாகவும் நினைக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு இது புத்தி புத்திமதாமஸ்மின்னு, யாரோ ஒரு அறிவாளியை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, நீ உனக்கு பொறாமல் வந்துடக்கூடாது. அவன்கிட்ட இருக்க அறிவா யார் இருக்கார்? பகவான் தான் இருக்கார். அதே மாதிரி எனக்கு ஒரு மகிமை இருக்குது அப்படின்னா அது யார்? அது இறைவன் தான் என் மூலமாக என்ன பண்ணுறாரு, வெளிப்படுகின்றார். ஒரு நிமிஷம் ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், வாய் இழுத்துக்கிடுச்சுன்னா ஒரு வார்த்தை பேச முடியாது, பெப்பேன்ட்டு கிடக்க வேண்டியது. அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாம் நம்மளாலன்னு அந்த ஒரு அகங்காரம் இருக்குது. அப்போ எல்லாம் இறைவன் தான் என்கிட்ட என்ன சிறப்பு இருந்தாலும் இறைவனுடையது, யார்கிட்ட என்ன சிறப்பு இருந்தாலும் அது இறைவனுடையது. புத்திஹி புத்திமதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ்வினாம் யகம். தேஜகன இங்க இடத்துல மனோபலம். மனோபலம் இருக்குது, யாரெல்லாம் மனோபலத்தோடு இருக்காங்களோ, என்னிடம் இருக்கிற மனோபலம், மற்றவர்கள் இருக்கின்ற மனோபலம், அந்த மனோபலத்தால் அவர்கள் பண்ணுற பல காரியங்கள் பண்ணலாம். அது எல்லாம் காரணம் யார்? இறைவன் தான் காரணம். தேஜஸ் தேஜஸ்வினாம் யகம். ஒரு துரும்ப கூட என்ன பண்ண முடியாது, நம்மளால் அசைக்க முடியாது. நம்ம நினைக்கிறோம் ஏதோ பெரிய இதை சாதிக்கிறோம் அதை சாதிக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனால் இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, ஒரு துரும்பும் அசையாது. இறைவன் தான் எல்லாமாக இருக்கின்றார், எல்லாரையும் அவர்தான் ஆட்டி வைக்கின்றார். அப்போ அந்த எண்ணம் நமக்கு நல்ல ஆழமாக உள்ளே போகணும். ஏன்னா நீ வேற நான் வேறன்னு என்ன பண்ணுறோம், அந்த பேத உணர்ச்சியிலே இருக்கும். தேஜஸ் தேஜஸ்வினாம் அகம். 11 பலம் பலவதாமஸ்மி காமராக விவர்ஜிதம் தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப. பலம் பலவதாமஸ்மி காமராக விவர்ஜிதம் தர்மா விருத்தோ பூதேஷு
காமோஸ்மி பரதர்ஷப. பலம் பலவதாம் அஸ்மி. பலம் பலசாலிகள்கிட்ட இருக்கின்ற பலமாக நான் தான் இருக்கேன். எப்படிப்பட்ட பலமாக இருக்கேன் அப்படின்னா காம ராக விவர்ஜிதம். இப்போ ஒருத்தர் பலசாலியாக இருக்கான், அவன் எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா அது இறைவன் கிடையாது. காம ராக விவர்ஜிதம், சுயநலம் இல்லாத காரியங்களில் ஈடுபடுவனுடைய பலமாக நான் இருக்கின்றேன். அதுக்காக என்ன பண்ணக்கூடாது, நம்ம என்ன வேணாலும் பண்ணிட்டு எல்லாமே இறைவன் தானே அவர் மேலே தூக்கி பழிய போடக்கூடாது. பலம் பலவதாம் அஸ்மி காம ராக விவர்ஜிதம். காமம் ராகம் ரெண்டு கொடுத்துருக்கு. ஆசை, காமம்னா ஆசை, ராகம்னா பற்று. நம்ம அடையாத பொருளில் இருக்கின்ற ஆசைக்கு பேர் காமம். நம்ம அடையாத பொருளில் இருக்கின்ற ஆசை, ஒரு பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சேன்னா அதுக்கு பேர் காமம். இப்போ என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அதை நான் யாருக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தால் அதுக்கு பேர் ராகம், பற்று. ஆசை வேற, பற்று வேற. பொருளை அடையணும்னு ஒரு எண்ணம் இருக்குது, அதை நானே வச்சுக்கிடணுங்கிற அந்த எண்ணம், அது எதுவுமே தப்பே கிடையாது நமக்கு. ஆனால் அது எப்படி இருக்கணும், சுயநலம் இல்லாததாக இருக்கணும். நம்மளுடைய ஆசையானது ஏன்னா 3 ஸ்டெப்பு நமக்கு. முதல்ல அதர்ம ஆசையிலேருந்து விடுபட்டு தர்ம ஆசைக்கு நமக்கு வரணும். அதுக்கப்புறம் அந்த தர்ம ஆசையிலேருந்து நம்ம விடுபடணும். 3 ஸ்டெப்பு. அப்போ முதல்ல அதர்மத்திலேருந்து வெளிவர்றது தான் பகவான் இப்போ சொல்கிறார். முதல் தர்மத்தை, ஆசையே படாதன்னு சொல்லலை. தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப. நானே ஆசையாக இருக்கேங்கிறார். நீ ஆசைப்படுற இல்லையா, ஆசை நல்லது தான், நான் தான் ஆசையாக இருக்கேன். எப்படிப்பட்ட ஆசையாக இருக்கணும், தர்மோ விருத்தோ பூதேஷு, தர்மத்திற்கு விரோதம் இல்லாத ஆசையாக நானே இருக்கேன். தர்மமான ஆசை இறைவன் தான், அது தப்பு கிடையாது. நம்ம கிளாஸ்க்கு வரணும்னு நினைக்கிறோம், படிக்கணும்னு நினைக்கிறோம், நமக்கு மோட்சம் வேணும்னு நினைக்கிறோம், இதெல்லாம் என்னது, தர்மமான ஆசைகள். அந்த தர்மமான ஆசையும் இறைவனும் வேறல்ல. தர்மோ விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப. பலம் பலவதாமஸ்மி காமராக விவர்ஜிதம் தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப. இதில் 8லேருந்து இப்போ 11 வரைக்கும் முக்கியமாக இந்த ஈஸ்வர தர்ஷனத்தை சொன்னார். இது நமக்கு அவ்வளோதானே, முடிஞ்சு போச்சு, எல்லாம் அவர் தான் சொல்லிட்டாரு அப்படின்னு அறிவில் புரிஞ்சுக்கிற விஷயம் கிடையாது. அபியாசத்தினால நம்ம வளர்த்து கொள்ள வேண்டிய விஷயம். டைம் ஒதுக்கணும் நமக்கு. படுக்கும் போகும்போது மனசை கொந்தளிச்சுட்டு தான் படுப்போம். அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், உள்ளேருந்து மோதும், ஒன்றா மோதும். அந்த நேரம் இதை நம்ம பண்ணணும் அப்படின்னா இதை என்ன பண்ண, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எல்லாமே இறைவன் தான். யாரெல்லாம் என் மனசுக்கு வர்றாங்களோ, மனசில் என்ன விருத்தி எல்லாம் தோன்றுதோ, அதில் யாரெல்லாம் வர்றாங்களோ அது எல்லாம் யார், இறைவன் தான் அப்படின்னு என்ன பண்ணணும், நம்மளை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு நாளில் வராது நமக்கு. ஏன்னா நமக்கு பேத திருஷ்டி நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. உண்மையில் அது சத்தியம் இல்லையா, தங்கத்துக்கு வேற நகைன்னு ஒன்று இல்லவே இல்லை, அதுபோல் இறைவனுக்கு வேறாக உலகம் என்று இல்லவே இல்லை. அப்போ யாரெல்லாம் பார்க்குறோமோ, யார் மேலெல்லாம் நமக்கு என்னென்ன உணர்ச்சிகள் எல்லாம் இருக்கோ அது எல்லாம் என்னது, இறைவன் தான் அப்படின்னு என்ன பண்ணணும், இதை தியானம் பண்ணணும். பண்ண பண்ண என்ன ஆகும்னா நமக்கு நல்லா மனசு அமைதிப்படும். அமைதியான மனசில் தான் அந்த ஆத்ம ஞானம் மனசில் பதியும். எதுக்காக இப்போ பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு உபாயம் சொல்கிறார். உன் மனசு எப்போவுமே கொந்தளிச்சுட்டு தான் இருக்கும், விருப்பு வெறுப்புனால கொந்தளிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அந்த விருப்பு வெறுப்பு உள்ள அந்த மனசை என்ன பண்ணுற, எல்லாமே இறைவன்கிற அந்த எண்ணத்தை திரும்ப திரும்ப அபியாசம் பண்ணும்போது அது என்னாகும், கொஞ்சம் பக்குவப்படுத்த தொடங்கும். மனசுடைய சலனமெல்லாம் அடங்க தொடங்கும், விக்ஷேபம் குறையும். அப்படிப்பட்ட மனசில் தான் என்னாகும், இந்த ஞானம், அந்த பகவான் உபதேசம் பண்ணார் இல்லையா, அந்த ஞானமானது நன்றாக மனசில் பதியும். நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இன்றைக்கி. அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ரசோகம் அப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூரியயோ பிரணவ சர்வ வேதேஷு
शब्दके पौरुषं नृषु पुण्यो गन्तः पृथिव्याञ्च तेजश्चास्मि विभावसौ जीवनं सर्वभूतेषु तपश्चास्मि तपस्विषु बीजं मां सर्वभूतानां विद्धि पार्थ सनातनं बुद्धिर्बुद्धिमतामस्मि तेजस्तेजस्विनाम्यहम् बलं बलवतामस्मि कामरागविवर्जितं धर्माविरुद्धो भूतेषु कामोऽस्मि भरतर्षभ ॐ प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपानये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ॐ सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ सर्वं कृष्णार्पणमस्तु।